வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாம் விண்டோஸ் ஓஎஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ விண்டோஸ் ஓஎஸில் எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அண்ட் தென் பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் என்னென்னு பார்த்தோம். அதில் டெஸ்க்டாப்னால் என்னென்னு பார்த்தோம், டெஸ்க்டாப் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்ற பார்த்தோம். அண்ட் தென் டாஸ்க் பார் பார்த்தோம். ஸ்டார்ட் பாரில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸஸ், ஸோ நோட்டிஃபிகேஷன் செஷன் எது, நம்மளுடைய ஒர்க்கிங் செஷன் எது, நமக்கு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய செஷன் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸ்டார்ட் பட்டன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ஸ்டார்ட் பட்டனில் 2 பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா, லெஃப்ட் பார்ட்டு அண்ட் தென் ரைட் பார்ட்டு. லெஃப்ட் பார்ட்டை டைனமிக் லிஸ்ட்டுன்னு பார்த்தோம், ரைட் பார்ட்டை ஸ்டாட்டிக்னு பார்த்தோம். ஸோ இந்த லெஃப்ட் பார்ட் அண்ட் தென் ரைட் பார்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் பார்ட். தி லெஃப்ட் பார்ட் contains 3 main parts. This side displays the recently opened applications. Windows monitors the applications which you begin to use and manages. The left part accordingly, you will find the applications you use more frequently higher on the list. Applications that you do not use often are placed at the bottom of the list, while the new programs replace them. This allows you to quickly reopen without having to navigate to the actual location where it is stored. You can also view the All Programs option. When you click on the All Programs option, the application under it are listed right above the All Program option. At the bottom of the left side, you can see the search box. This is used to open programs using their names. You can also use this box to search for files and folders in the computer. So in the left part 3 main parts உங்களுக்கு டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணது உங்களுக்கு வரக்கூடியது நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். தென் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் போர்ஷனில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பாட்டம் போர்ஷனில் நீங்கள் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற நியூ அப்ளிகேஷனை பொறுத்து ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னாக்கா அதோடைய ஆக்சுவல் லொக்கேஷனில் போய் நீங்கள் எடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ இதுலேயே எல்லாமே வந்துடும். ஸோ இதுலேயே உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்கள் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த பேக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேக் விண்டோக்கு வந்துடும். அண்ட் தென் லாஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸு. ஸோ இதுதான் சர்ச் பாக்ஸு. ஸோ இந்த சர்ச் பாக்ஸை நம்ம என்ன ஃபைல்ஸோ இல்லை ஃபோல்டர்ஸோ இல்லை என்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம டைப் பண்ணி இந்த சர்ச் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் சர்ச் ஆகி நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். இதுக்காக தான் இந்த சர்ச் பாக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய 3 மெயின் பார்ட்ஸு. அண்ட் தென் ரைட் பார்ட்டு. The right part of the start menu is static. It includes shortcut to system folders and applications such as document folder, pictures folder, computer window, control panel window and the run dialog box. You can click on these shortcuts to open them. At the bottom of the right pane is the shutdown button. Click the shutdown button to turn off your computer. Clicking the arrow next to the shutdown button displays a menu with additional options or switch user, log off, lock, restart and sleep. ஸோ உங்களுடைய ரைட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாட்டிக் பார்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் ரைட் பார்ட்டு. ஸோ இதில் உங்களுடைய சிஸ்டம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிருக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும், அண்ட் தென் கம்ப்யூட்டரோட ப்ரொஃபைல் இருக்கும், கண்ட்ரோல் பேனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அண்ட் தென் டிவைஸ், நீங்கள் என்னென்ன டிவைஸ் உங்கள் சிஸ்டத்தோட அட்டாச் பண்ணியிருக்கிறீங்க, அண்ட் தென் பிரிண்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே
இந்த ரைட் பார்ட்டில் இருக்கும். அண்ட் தென் ரைட் பார்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா. இந்த ஷட் டவுன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். அண்ட் தென் அது பக்கத்தில் ஒரு ஏரோ கீ இருக்குதா. இந்த ஏரோ கீயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் வந்து யூசர் சேஞ்ச் பண்ணுறீங்களா, இல்லை லாக் ஆஃப் பண்ணுறீங்களா, லாக் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்லீப் மோடு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஏரோ பட்டன் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டார்ட் பட்டனோட ரைட் பார்ட் அண்ட் லெஃப்ட் பார்ட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்தது அப்பியரன்ஸ் அண்டு பார்ட் ஆஃப் எ விண்டோ. ஸோ நம்மளுடைய விண்டோஸ் வந்து எப்படி அப்பியரன்ஸ், அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய பார்ட்ஸ் என்ன. Depending on the type of program, the appearance of the window on the screen changes. However, all windows have some common parts. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ப்ரோக்ராமை பொறுத்து நம்ம விண்டோவோட அப்பியரன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஆனால் எல்லா விண்டோஸ்க்கும் காமனாக ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார், கண்ட்ரோல் பட்டன், நேவிகேஷன் பேன், ஒர்க் ஏரியா. ஸோ இந்த 4 பார்ட்ஸும் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸு. அட்ரஸ் பார். தி அட்ரஸ் பார் ஷோஸ் தி அட்ரஸ் ஆஃப் தி கரண்ட் ஃபோல்டர் ஆர் ட்ரைவ். ஸோ இந்த அட்ரஸ் பார் வந்து நம்ம கரண்ட்டாக எந்த ஃபைலு, எந்த ஃபோல்டரு, அது எங்கே சேவ் ஆகிருக்குது அப்படின்ற ஃபுல் லொக்கேஷனும் சொல்லக்கூடியது இந்த அட்ரஸ் பார் தான். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு அட்ரஸ் பார் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த கம்ப்யூட்டர் இருக்குதா, இதுதான் நம்ம வந்து அட்ரஸ் பார்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற இதுக்குள்ளே இப்போ நான் லோக்கல் டிஸ்க்கு சி அப்படிங்கிறப்ப இங்கே வந்து சி அப்படின்ற ட்ரைவ் மென்ஷன் ஆகி அதில் என்ன ஃபைல் நான் யூஸ் பண்ணுறேன், என்ன ஃபோல்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில் அட்ரஸ் வந்து இந்த லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் அட்ரஸ் பார். அண்ட் தென் அடுத்தது கண்ட்ரோல் பட்டன்ஸ். There are 3 types of control buttons: minimize, maximize and close buttons. So 3 types of control buttons இருக்குது. என்னென்ன? minimize, maximize and close button. இல்லை minimize button, it hides the current window to a taskbar. Clicking on the button on the taskbar restores the window to its original state. ஸோ நம்ம இந்த minimize பட்டனை கிளிக் பண்ணோம். இது வந்து minimize பட்டன். இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து டாஸ்க் பாரில் என்ன ஆகும், ஹைட் ஆகிடும். பட் டாஸ்க் பாரில் நம்ம அந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுறப்ப அது நமக்கு நம்மளுடைய விண்டோ ஸ்க்ரீனில் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதுதான் நம்மளுடைய மினிமைஸ் பட்டனோட ஃபங்க்ஷன். அண்ட் தென் மேக்ஸிமைஸ் பட்டன். இட் மேக்ஸிமைஸ் தி ஓப்பன் ப்ரோக்ராம் மேக்கிங் இட் ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்மளுடைய விண்டோ வந்து ஸ்மால் சைஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மேக்ஸிமைஸ் பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய விண்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் க்ளோஸ் பட்டன். இட் க்ளோசஸ் தி விண்டோ. ஸோ நம்ம க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் நம்மளுடைய விண்டோ என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் க்ளோஸ் பட்டன். அண்ட் தென் அடுத்து நேவிகேஷன் பேன். தி நேவிகேஷன் பேன் ஆன் தி லெஃப்ட் சைடு ஆஃப் மோஸ்ட் விண்டோஸ் கண்டைன்ஸ் ஷார்ட்கட்ஸ் டு யுவர் லைப்ரரிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ். ஸோ இந்த நேவிகேஷன் பேன் வந்து எல்லா விண்டோலையும் மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விண்டோ. சப்போஸ் நீங்கள் சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு நேவிகேஷன் பேன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த நேவிகேஷன் பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் அண்ட் தென் லைப்ரரிஸ் அண்ட் தென் டிஸ்க் ட்ரைவ்ஸ்க்கான ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எனக்கு இந்த காலனில் இருந்து இந்த ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னாக்கா உடனே நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த நேவிகேஷன் பேன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். And then அடுத்தது work area. In the computer window, this area is below the address bar. The work area for the computer window show the list of hard disk drives of your PC. Double click on any hard disk drive icon to open other window, which display its files and folders. It also displays the device with a removable storage area. This area provides information about external storage device attached to the computer. ஸோ இந்த அட்ரஸ் ஏரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒர்க் ஏரியாவில் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், டிஸ்க்கு, ட்ரைவ்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு எந்த வேணுமோ டபுள் டேப் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன வேண்டிய அதுக்குள்ளே போய் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். சம் அதர் சேஞ்சஸ் பண்ணுறதா கூட பண்ணலாம். ஸோ ரிமூவபிள் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா பென் ட்ரைவு, சிடிஸு
இதெல்லாம் போட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணால் கூட பண்ணலாம். இந்த எல்லா ஒர்க்கும் இந்த ஒர்க் ஏரியாக்குள்ளே தான் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்தது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஸோ விண்டோஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது? ஸோ 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம் விண்டோ, டயலாக் பாக்ஸு, மெசேஜ் பாக்ஸு. இது ஒவ்வொன்றும் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் விண்டோ. திஸ் இஸ் தி மெயின் விண்டோ இன் விச் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் விண்டோ, நோட் பேட் விண்டோ. ஸோ நம்மளுடைய சிஸ்டம் ஆன் பண்ணது ஃபஸ்ட் நம்ம எதில் இருப்போம்? டெஸ்க்டாப்பில் இருப்போம். ஸோ டெஸ்க்டாப்லேருந்து நமக்கு என்ன ஒரு அப்ளிகேஷன் வேணுமோ அதை நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும்ல. ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராம் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து மெயின் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய டாஸ்க்கை, நம்மளுடைய ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் தான் ப்ரோக்ராம் விண்டோ. இதுக்கு எக்ஸாம்பிளாக கம்ப்யூட்டர் விண்டோ அண்ட் தென் நோட் பேட் விண்டோவை சொல்கிறாங்க. அண்ட் தென் டயலாக் பாக்ஸ். It allows us to give command to the computer or the program. It can open within any window or even on the desktop. For example, folder option dialog box. ஸோ இந்த dialog boxன்றது இது வந்து கமாண்ட் கொடுக்கும். யாருக்கு? ஸோ கம்ப்யூட்டர் வந்து நமக்கு யூஸருக்கு கமாண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விண்டோ தான் இந்த டயலாக் பாக்ஸு. இந்த டயலாக் பாக்ஸ் வந்து எங்கள் ப்ரோக்ராம்குள்ளே மட்டும்தான் ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ எந்த ஒரு விண்டோஸ்குள்ளேயும் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஏன் டெஸ்க்டாப்பில் கூட இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற அப்படின்னாக்கா அதுக்குமே ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். நீ ஓகே கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உன்னுடைய ஃபோல்டரை நீ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டயலாக் பாக்ஸ். அண்ட் தென் மெசேஜ் பாக்ஸ். இட் இஸ் சிமிலர் டு தி டயலாக் பாக்ஸ். The difference between the two is that it generally gives some messages and you can only select from option like okay, yes, no and cancel. For example, delete file message box. So in the message box dialogs box மாதிரியே சேம் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனான திங் என்ன? ரெண்டுமே சம் மெசேஜை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அண்ட் தென் அதனுடைய ஆப்ஷன்ஸை நம்ம அது கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, எஸ், நோ, கேன்சல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதுலேருந்து நம்மளுடைய ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும்? செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிட் ஃபைல் மெசேஜ் பாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டீங்க, டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது என்ன கேட்கும்? ஆர் யூ கன்ஃபார்ம்லி டெலிட் திஸ் ஃபைல்? நீங்கள் வந்து இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுப்பீங்க? எஸ் ஆர் நோ, இல்லை ஓகே ஆர் கேன்சல் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் இந்த மெசேஜ் பாக்ஸோட டாஸ்க்கு. ஸோ இதுதான் இன்றைக்கு லெசன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டார்ட் பட்டனில் இருக்கக்கூடிய ரைட் பார்ட் அண்ட் தென் லெஃப்ட் பார்ட்டை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் கம்ப்யூட்டர் விண்டோஸில் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். என்னென்ன? கண்ட்ரோல் பட்டன்ஸு, அண்ட் தென் அட்ரஸ் பாரு, அண்ட் தென் ஒர்க் ஏரியா, அண்ட் தென் நேவிகேஷன் பேன். இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதனுடைய மெயின் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டோஸில் ப்ரோக்ராம் விண்டோன்னு என்னென்னு பார்த்தோம், டயலாக் பாக்ஸ்னு என்னென்னு பார்த்தோம், மெசேஜ் பாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஐ திங்க் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.